வணக்கம் பக்தர்களே. தெய்வ ஒளி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய இந்த வீடியோவில் கடன் சுமை குறைய செய்யக்கூடிய சில எளிய பரிகாரங்களை பார்க்கலாம். கடன் பிரச்சனை காரணமாக மன அழுத்தம், குடும்ப பிரச்சனை, பணம் தட்டுப்பாடு போன்றவை ஏற்படலாம். நம்பிக்கையுடன் இந்த வழிகளை செய்யலாம். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் மகாலட்சுமி அம்மன் கோவில் தரிசனம் செய்யலாம். வீட்டில் தீபம் ஏற்றி ஓம் ஸ்ரீம் மகாலட்சுமியே நமஹா என்ற மந்திரத்தை 11 முறை சொல்லலாம். செவ்வாய்க்கிழமை முருகன் கோவில் சென்று வெற்றிலை பழம் வைத்து பிரார்த்தனை செய்தால் தடைகள் குறையும் என்று நம்பப்படுகிறது. கடன் குறைய வருமானத்தை சரியாக பயன்படுத்துவது மிக முக்கியம் என்பதை மறக்க வேண்டாம். மகாலட்சுமியே, என் வாழ்க்கையில் இருக்கும் கடன் சுமையை குறைத்து எனக்கு நிதி நிலைத்தன்மை தாராயாக. என் உழைப்பிற்கு சரியான பலன் கிடைக்கட்டும். என் வீட்டில் பணம் நிலைத்திருக்கட்டும். ஓம் ஸ்ரீம் மகாலட்சுமியே நமஹா. ஓம் ஸ்ரீம் மகாலட்சுமியே நமஹா. இந்த பரிகாரங்களை நம்பிக்கையுடன் தொடர்ந்து செய்தால் கடன் சுமை மெதுவாக குறையும். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், தெய்வ ஒளி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்காதீர்கள். தெய்வ ஒளி எப்போதும் உங்களுடன் இருக்கட்டும். நன்றி, வணக்கம்.